ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆண்டாளருடைய திருப்பாவை 19வது பாசுரம் குத்து விளக்கெரி. யசோதை பிராட்டியாரை கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே என்று பார்த்தோம். கண்ணனை ஆயர்குலத்தின் அணி விளக்காக பார்த்தோம். இங்கே ஒரு அற்புதமான ஒரு இனிமையான ஒரு பள்ளியறை காட்சியை திருப்பாவையிலே ஆண்டாள் காட்டுகிறாள். இந்த பாடல் இறைவனையும் இறைவியையும் நமக்கு உணர்த்துவது. அது மட்டுமல்ல, ஒரு தலைவனும் தலைவியும் ஒருவருக்கொருவர் உயர்வோ தாழ்வோ இல்லாமல் கலந்து இருப்பார்கள். அதுதான் உண்மையான தம்பதிகள் நிலை, இல்லறத்தின் நிலை என்று காட்டக்கூடிய அற்புதமான அருமையான இந்த பாடலிலே கண்ணனையும் நப்பிண்ணையும் சேர்த்து எழுப்புகிறார். ஆண்டாளுடைய அருமையான இலக்கிய பார்வை இதிலே தெரிகிறது. ஒரு அருமையான காட்சியை நமக்கு தமிழுடைய உதவி கொண்டு நம் முன்னே நிறுத்துகிறார். குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு குத்துவிளக்கு 5 பக்கம் முகம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த 5 பக்கமும் திரியிடப்பட்டு எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த விளக்கானது அழகாக எரிந்து கொண்டிருக்கிறது. குத்து விளக்கு. விளக்கிலே பல வகை உண்டு. சுழலும் விளக்கு உண்டு, தொங்கும் விளக்கு உண்டு, அகல் விளக்கு உண்டு. இங்கே இது குத்து விளக்கு, அதாவது நின்று கொண்டு இருக்கக்கூடிய அழகான குத்து விளக்கு. நம்முடைய கிராமங்களிலே இன்றும் குத்து விளக்கை பார்த்தால் ஒரு பெண் நிற்பது மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அழகான விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. குத்து விளக்கெரிய ஒரு குத்து விளக்கானது எரிந்து கொண்டிருக்கிறது. அது அழகான பளிங்கு மாடம், தூமணி மாடம். குத்து விளக்கெரிய பக்கத்திலே அந்த அறையிலே ஒரு அழகான கட்டில் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட கட்டில் என்றால் தந்த கட்டில், யானையினுடைய தந்தத்தினாலே செய்யப்பட்ட கட்டில். தந்தம் என்பது வெளுப்பாக இருக்கும், மென்மையாக இருக்கும், ஒளியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒளியுள்ள அருமையான தந்தத்தினாலே செய்யப்பட்ட கட்டில் போடப்பட்டிருக்கிறது. 4 கால் கட்டில். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம், மெத்தென்ற பஞ்சசயனம். இங்கே அருமையான மெத்தை இருக்கிறது. குத்து விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. கட்டில் இருக்கிறது. அந்த கட்டிலுக்கு மேலே மெத்தென்ற பஞ்சசயனம், அருமையான மெத்தை போடப்பட்டிருக்கிறது. பஞ்சசயனம், அதாவது அந்த சயனமானது, அந்த படுக்கையானது இனிமையாக இருக்கக்கூடியது, குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது, வெண்மையாக இருக்கக்கூடியது, ஆனந்தமாக மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியது. அப்படிப்பட்ட மெத்தென்ற பஞ்சசயனம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி. அந்த மென்மலர் படுக்கையிலே ஒரு பெண் படுத்துக் கொண்டிருக்கிறாள். மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். நப்பின்னை பிராட்டி படுத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த நப்பின்னையோடு கண்ணன் படுத்துக் கொண்டிருக்கிறான். எனவே இங்கே ஆண்டாளுடைய அற்புதமான இலக்கிய பார்வை, ஏற்கனவே கட்டில் ஒரு படுக்கை, கட்டில் மேலே மெத்தை ஒரு படுக்கை, மெத்தையின் மேலே நப்பிண்ணை ஒரு படுக்கை, நப்பிண்ணையினுடைய அருகிலே கண்ணன் ஒரு அற்புதமான கிடக்கிலே கிடக்கிறான். எனவே மேலே 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 லேயர்ஸ் சொல்லுவார்கள் அல்லவா, படுக்கை படுக்கை படுக்கையாக குத்து விளக்கு ஒளி, அந்த ஒளியிலே ஒரு கட்டில், அந்த கட்டிலுக்கு மேலே மெத்தை, மெத்தைக்கு மேலே நப்பிண்ணை, அப்படி நப்பிண்ணையோடு கண்ணன். குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டின் மேல்
மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். கண்ணன் சாதாரண மனிதன் அல்ல. இந்த பாடலை சாதாரண கண் கொண்டு பார்த்தால் அது நமக்கு புரியாது. ஆனால் இது அற்புதமான இலக்கிய பார்வையிலே பார்க்க வேண்டியது. தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் சொல்லுவார், கிழவன் உயர்வும் மனைவியின் பணிவும் எண்ணும் காலை புணர்ச்சியில் இல்லை என்று சொல்லுவார். எனவே இங்கே கணவன் மனைவி அற்புதமாக தங்களிடத்திலே வேறுபாடு காட்டாமல், உயர்வு தாழ்வு காட்டாமல், ஆண் பெண் என்று பாராமல் ஒரே நிலையிலே அற்புதமாக இருப்பதனாலே வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். நப்பிண்ணை பிராட்டியும் கண்ணனும் கிடைக்கிறார்கள் படுக்கையிலே. நீங்கள் படுத்துக் கொண்டிருங்கள், பரவாயில்லை. ஆனால் உங்கள் வாயாவது திறவுங்கள். வருகிறேன் என்று சொல்லுங்கள், பிறகு வருகிறேன் என்று சொல்லுங்கள், நாளைக்கு வருகிறேன் சொல்லுங்கள். எனவே வாய் திறவாய். வாய் திறவாய் என்பது அருமையான ஒலி. வாய் திறவாய். இங்கே குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். கண்ணனை எழுப்புகிறாள். கண்ணன் எழுந்திருக்கவில்லை. நப்பின்னை எழுப்புகிறாள். இருவரும் மாறி மாறி உறங்குகிறார்கள். மைத்தடம் கண்ணின்னாய். கண்ணன் எழுந்திருக்கவில்லை என்றால் பரவாயில்லை. ஒரு ஆணுக்கு பெண்ணுடைய கஷ்டம் புரியாது. பனித்தலை வீடனின் வாயில் கடை பற்றி மிக்குள்ள பிள்ளைகளும் எல்லோரும் வந்திருக்கிறோம். கண்ணன் எழுந்திருக்கவில்லை. கண்ணன் மனைவியாகிய நப்பிண்ணையே நீயாவது புரிந்து கொள்ளக்கூடாதா? பாம்பின் கால் பாம்பரியும் என்று சொல்வது போல பெண்ணின் வருத்தம் பெண்ணுக்கு தெரியாதா? மைத்தடம் கண்ணின்னாய். ஓஹோ, நீ ரொம்ப அழகானவள். உன் அழகிலே கண்ணன் மயங்கி எழுந்திருக்கவில்லை போல் இருக்கிறது. நீ ஏன் மை தடவிய கண்ணினாக இருக்கிறாய்? மைத்தடம் கண்ணின்னாய் நீயும் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். எத்தனை போதும். ஓஹோ, நீ மயங்கி கிடக்கிறாய், கண்ணனை மயக்கி கிடக்கிறாய். எனவே நீ எழுந்திருக்கவில்லை. எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயார். எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயார் தத்துவமன்று தகவேலோர் என்பவாய். என பின்னையே, உனக்கு கதை தெரியுமா? உன்னைப் போல ஒரு பெண், ஜனகனுடைய பெண். அவளுக்கு பெயர் சீதை. அவள் 10 மாத காலம் ராமனை பிரிந்து இருந்தாள். ஆனால் நீ எங்களுக்காக ஒரு சில மணித்துளிகள் கூட கண்ணனை பிரிய மாட்டேன் என்று சொல்லுகிறாயே. நீயும் பெண்தான், சீதையும் பெண்தானே. புரிந்து கொள்ள வேண்டாமா? பெருமானுடைய துணைவியாக இருக்கக்கூடிய தகுதி எப்பொழுது வரும் தெரியுமா? பெருமானுக்கு உகந்தவர்களை பெருமானோடு இணைத்து வைப்பதல்லவா உங்களுடைய அருள் தொழில். ஆகையினாலே மைத்தடம் கண்ணின்னாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஓட்டாய்கான். எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால். ஏன பின்னை பிராட்டியே, உன்னுடைய கணவனாகிய கண்ணனை நீ பிரியவில்லை என்றால், எங்களுக்காக சிறிது விட்டு கொடுக்கவில்லை என்றால், பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டக்கால் சிதையாரோ. கண்ணன் சாதாரணமானவனா? கண்ணன் தனி மனிதனா? அவன் பொது உடைமை அல்லவா? உலகத்திலே காற்று எல்லோருக்கும் சொந்தம், உலகத்திலே தண்ணீர் எல்லோருக்கும் சொந்தம், உலகத்திலே சூரிய வெளிச்சம் எல்லோருக்கும் சொந்தம். அது மாதிரி கண்ணன் எல்லோருக்கும் சொந்தம் அல்லவா? மைத்தடங் கண்ணின்னாய் நீயும் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் என்பவாய். இது தத்துவம் உண்மைக்கும் மாறுபாடாக இருக்கிறது. தகவு உன்னுடைய இயல்புக்கும் மாறுபாடாக இருக்கிறது. இப்படி நீ செய்யக்கூடாது. என பின்னை பிராட்டியே, கண்ணனை எங்களுக்கு தா.
எனவே இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய், நீயே உகந்து கண்ணனை தர வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய மாசிமக திருவிழாவிலே எல்லோரும் கடலிலே குளிக்கிறார்கள். இது என் கடல் என் கடல் என்று யாரும் சொல்வதில்லை. அத்தனை பேரும் கடலிலே குளித்து அந்த பொது உடைமை அனுபவிப்பது போல இறைவன் பொது உடைமை ஆகையினாலே கண்ணனை எங்களுக்கு தர வேண்டும் நீ என்று ஆண்டாள் பிராட்டி நப்பிண்ணை பிராட்டியிலே வேண்டுகிறாள். உந்துமதகளிற்றன் ஓடாத தொல்வலியம் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். இது உனக்கு நேர்மையும் அல்ல, உனக்கு இயல்பும் அல்ல. எனவே நீ என்ன செய்ய வேண்டும்? பிராட்டி என்பவள் பெருமானுக்கு உதவியாக பெருமானின் கருணையை அத்தனை பேருக்கும் தர வேண்டும். பகுத்துண்டு பயிலுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை ஆகையினாலே இப்படிப்பட்ட அந்த கண்ணனை எங்களுக்கு தாய் என்று கேட்கிறாள் நப்பிண்ணை பிராட்டியார். அற்புதமான கருத்தை இந்த பாடலிலே ஆண்டாள் பிராட்டியார் சொல்லுகிறார். கண்ணனுக்கு தொட்டிலே கண்ணனை கண்டார் பெரியாழ்வார். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் என்றார். இங்கே குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் கண்ணனை காட்டுகிறாள் ஆண்டாள். இப்படிப்பட்ட அருமையான இடையிலே வாய் திறவாய் என்று சொல்லும் பொழுது, கண்ணா நீ தேர்தட்டிலே பேசினாய், கண்ணா நீ கடற்கரையிலே பேசினாய். தேர்தட்டிலே பேசியது அர்ஜுனனுக்காக, கடற்கரையிலே பேசியது விபீஷணனுக்காக. இப்பொழுது எங்களுக்காக நீ வாய் திறவா என்று அற்புதமாக கேட்கிறாள். எனவே ஆண்டாளே புரட்சி பெண்ணாக இங்கே நமக்கு காட்சியளிக்கிறார். கண்ணன் இறைவன் எல்லோருக்கும் பொது உடைமை என்று காட்டுகிறாள். ஆகையினாலே அப்படிப்பட்ட அருமையான குத்து விளக்கு எரியட்டும். நம்முடைய அற்புதமான பொது உடைமை தத்துவம் வளரட்டும். நன்றி, வணக்கம்.